சினிமாவில் நாம் பார்க்கும் பல நடிகர்கள் நம்மை சிரிக்க வைக்கிறார்கள், ரசிக்க வைக்கிறார்கள். ஆனால் அவர்களின் சொந்த வாழ்க்கையில் நடக்கும் போராட்டங்களை நாம் பெரும்பாலும் அறியவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் கதையே நடிகை சபர்ணாவின் வாழ்க்கை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த சபர்ணா சின்ன வயதிலிருந்தே சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற கனவுடன் வளர்ந்தவர். அதற்காக கோவை அரசு கல்லூரியில் சைக்காலஜி படித்துக் கொண்டிருந்த போதே தனது திறமையை வளர்த்து கொண்டார். கனவை நனவாக்க சென்னை வந்தார். பல கதவுகள் தட்டினார், பல மறுப்புகளை சந்தித்தார். ஆனால் ஒரு நாள் சன் டிவியில் தொகுப்பாளினியாக வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு சீரியல்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், பாசமலர், தென்றல், புது கவிகை, அதோடு ஜெயா டிவி, ராஜ் டிவி நிகழ்ச்சிகளும். அதற்கு பிறகு சினிமாவிலும் ஒரு சிறிய இடம். விஷால் நடித்த பூஜை படத்தில் மற்றும் மிகாமன் படத்தில் ஹன்சிகாவின் தோழியாக நடித்தார். வாழ்க்கை மெதுவாக முன்னேறிக் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் திடீரென்று அந்த பயணம் நின்றுவிட்டது. சென்னையில் தனியாக வசித்த சபர்ணா 3 நாட்கள் வீட்டுக் கதவு திறக்காததால் சந்தேகம். பின்னர் போலீசார் கதவை திறந்தபோது அங்கு இருந்தது ஒரு பயங்கரமான அமைதி. 29 வயதான சபர்ணா தனது உயிரை தானே முடித்துக் கொண்டிருந்தார். பின்னர் தெரிய வந்த உண்மை, படவாய்ப்பு இல்லாமை, பண நெருக்கடி, சாப்பாட்டுக்கே வழியில்லாத நிலை. அவரது வீட்டில் கிடந்தவை வெறும் டீ கப்புகள் மட்டும். ஒரு கனவுக்காக போராடிய வாழ்க்கை ஒரு தவறான முடிவில் முடிந்துவிட்டது. இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்தால், இன்னும் கொஞ்சம் போராடியிருந்தால் அவர் நிச்சயம் வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் அந்த ஒரு முடிவு அவரது வாழ்க்கையையே முடித்துவிட்டது.